இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தாங்க. இன்னைக்கு மதியம் சமையலுக்கு கீரை எல்லாம் அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கேங்க. காய்கறி அறுவடை விட கீரை தான் நிறைய இருக்குதுங்க. இந்த தொட்டில இருக்கு பாருங்க, இது மணத்தக்காளி கீரை. பூச்சி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் மழை நாள் வருங்க. மழை நாள் ஆனாலே கீரை எல்லாம் கொஞ்சம் வளர்க்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும். பூச்சிங்க நிறைய வருங்க. இந்த பருப்பு கீரையில எல்லாம் கூட பூச்சி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் வந்துருங்க. வெயில் நாளில் நல்லா நிறைய வருங்க கீரைங்க. மழை நாள் ஆனால் இந்த மாதிரி தாங்க நிறைய பூச்சி வந்துருங்க. கூட்டு தான் செய்ய போகிறோங்க இன்னைக்கு. சாம்பார்னா கடையிறதுக்குன்னா கொஞ்சம் கம்மியாகவே பறித்து எடுத்துக்கலாங்க. கூட்டுன்றதுனால கொஞ்சம் நிறைய இருந்தால் தாங்க. பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரை இந்த சீசன் ஆரம்பித்தாலே தானாக வருங்க. நிறைய வரும், பெருசு பெருசாக வருங்க எல்லா தொட்டிலையும். நான் எல்லா கீரையும் கலந்து போட்டு தான் செய்ய போகிறேங்க. மணத்தக்காளி கீரை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை இருக்குங்க, அப்புறம் மயில்பிள்ளி கீரை கூட இருக்குங்க, தண்டு கீரைலாம் இருக்குது. அதே போல் முருங்கைக்கீரையில் மட்டும்தான் அயன் சத்து அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோங்க. அப்படி கிடையாதுங்க. முருங்கைக்கீரையோட இன்னும் சில வெரைட்டி கீரைங்கள்லாம் அயன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதில் அந்த தண்டு கீரை, புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரையெல்லாம் அயன் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையோடவே அதிகமாக இருக்குதுங்க. அகத்திக்கீரையில் கூடங்க. அகத்திக்கீரை நம்ம ரெகுலராக எடுக்க முடியாதுங்க. நம்ம இந்த கீரையெல்லாம் எடுக்கிற மாதிரி அகத்திக்கீரையை ரெகுலராக எடுக்க முடியாதுங்க. அது மாதத்தில் ஒரு டைம் எடுத்துக்கலாங்க. மற்ற கீரையெல்லாம் வாரத்தில் 3 நாள் 4 நாளாவது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். ஒரே செடி தாங்க. இந்த சின்ன தொட்டியிலேருந்து தான் பறிச்சுங்க இந்த கீரை, மணத்தக்காளி கீரை. இந்த பிளேட் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அங்கே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பசலைக்கீரையும் இருக்குங்க, மயில்பிள்ளை கீரை இருக்குங்க. அதெல்லாம் கூட பறிச்சு. மிளகாவும் இருக்குதுங்க, பச்சை மிளகாவும் நம்ம மாடி தோட்டத்திலேயே இருக்குதுங்க, கீரையும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இருக்குதுங்க. மீதி எல்லாம் தான் கடையில் வாங்கினது போட்டு நம்ம சமைக்க போகிறோம். இந்த இடத்துல பசலைக்கீரை இருக்கு பாருங்க. இந்த பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று தண்டு ஒயிட் கலராக வருங்க, இன்னொரு தண்டு ரெட் கலராக வருங்க. இது ரெட் கலருங்க. ரெண்டுமே வச்சுருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப அயன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த கீரையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள். இது பாருங்க, பெரிய தொட்டியில் கூட இல்லைங்க. அந்த ஆயில் கேன் வருது பாருங்க, அதில் தான் வச்சுருக்குறேங்க. இது வைக்கலைங்க. அந்த பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குதுங்க. அந்த தொட்டியிலேருந்து விதை விழுந்துட்டு தான் வந்ததுங்க. இது நான் நடவே இல்லைங்க. அந்த பசலைக்கீரை நிறைய அப்படிதாங்க. சீசனுக்கு தானாக விதை விழுந்து வந்துடுங்க. ஒவ்வொரு இலையும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பட்டையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க. நிறைய இருக்குதுங்க கீரை. இப்போ நிறைய போட்டு விட்டுருக்கோங்க. பாலக்கீரை போட்டு விட்டுருக்குங்க, அதுக்கப்புறம் சிகப்பு தண்டு கீரை போட்டு விட்டுருக்குங்க. இதெல்லாம் கூட நிறைய முளைச்சுங்க. ஒரு 5 நாள் ஆகுதுங்க. அதெல்லாம் விதை போட்டு அதெல்லாம் கூட காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோவில். நான் கட் பண்ணி எடுத்தாலும் அப்படியே துளிர் வருங்கன்னா, இலையை மட்டும் தான் கட் பண்ணிட்டேங்க. தண்டு அப்படியே தான் விட்டுருக்குங்க. திரும்ப அதுல இருந்து கிளைங்க நிறைய கீரை வரும். ஒரு சின்ன செடியில எவ்வளவு கீரை கிடைச்சிருக்கு. இது குப்பைக்கீரைங்க. இதெல்லாம் கூட தானா வர்றதாங்க. இந்த குப்பைக்கீரையெல்லாம் நம்ம விதையே போட வேணாங்க. மாட்டுச்சாணம் உரமா கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுல இருந்து தானாவே முளைச்சு வந்துடும் குப்பைக்கீரைங்க. இது ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட் கூட நல்லா இருக்குங்க. கடைஞ்சாலும் நல்லா இருக்கும், கூட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒரே செடி தாங்க, எவ்வளவு பெருசு வந்துருக்கு பாருங்க. இந்த விதை வருது பாருங்க. இதை அப்படியே தூவி விட்டோம்னா எதுனா ஒரு தொட்டில தானா நிறைய முளைக்குங்க இந்த குப்பைக்கீரை. எப்பயுமே இருந்துருங்க. வருஷம் ஃபுல்லா ஏதாவது ஒரு 2 செடியாவது தொட்டில வந்துனே இருக்குங்க இந்த குப்பைக்கீரை எல்லாம். கீரையெல்லாம் போட்டு விடணும்னு நினைக்கிறேங்க. இந்த சீசனுக்கு இப்போ போட்டு விடலாங்க. நீங்க நல்லாவே முளைச்சி வருங்க. ஒன்றும் இல்லைங்க, தோட்டம் வச்சுனுக்கிறவங்க தான் கீரையெல்லாம் போட்டு அறுவடை பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்க எதுவுமே தோட்டமெல்லாம் வச்சுன்னு இல்லைனா கூட பரவாயில்லைங்க. ஒரு 2 தொட்டி வீணா போனதுங்க, ஏதாவது இது பக்கெட்டு அது இது உடஞ்சி போனது இருக்கும் இல்லைங்களா, அதில் சும்மா பக்கத்தில் இருக்க மண்ணை வாரி போட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு விதை பாக்கெட்டு, கீரை விதை பாக்கெட்டு, எந்த கீரையோ உங்களுக்கு சிறுகீரை அரைக்கீரை எல்லாமே எல்லா ஊர்லேயுமே அந்த சிறுகீரை அரைக்கீரைலாம் ரேர் வெரைட்டி கீரைங்க மட்டும்தான். அந்த மயில்பிள்ளி கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்காதுங்க. சிறுகீரை அரைக்கீரை, அந்த தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரைலாம் நீங்கள் போடலாங்க. நிறைய அயன் சத்து இருக்கும். முருங்கைக்கீரை விட அதில் தான் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் போடலாங்க ஈஸியாக. 10 ரூபா விதை போட்டிங்கன்னா ஒரு 4 கட்டு 5 கட்டு கீரை அளவுக்கு வருங்க. அது நம்ம கடையில் வாங்கணுமா ஒரு கட்டுக்கீரையே 20 ரூபா சொல்கிறாங்க. அது அவங்க மருந்தெல்லாம் தெளித்து கிழிச்சு எடுத்துகிட்டு வராங்க. அது நமக்கு ஆரோக்கியம் கிடையாதுங்க. இது போட்டு விட்டு ஒரு 21 நாள்லேயே நீங்கள் அறுவடை பண்ணலாங்க. இந்த கீரையெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள்
அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஒன்றும் தேவைப்படாதுங்க. ஒன்றா விதை நல்லா முளைச்சி வர வரலாம் டெய்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா கூட போதுங்க. நல்லா வருங்க கீரைங்கெல்லாம் ஈஸியாக அறுவடை பண்ணி எடுக்கலாங்க. இது பாருங்க ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ முளைச்சி வந்துருக்குது பாருங்க. ஒரு தண்டு இந்த கீரை ஒன்று அறுவடை பண்ணுங்க, மணத்தக்காளி கீரை ஒரு செடியும், அதுக்கப்புறம் இங்கே வந்து பசலைக்கீரை ஒரு செடி பண்ணோங்க. இந்த குப்பைக்கீரைங்க இதுவே எவ்வளோ கீரை வந்துடுச்சு பாருங்க. இந்த தட்டு ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க கீரை. இன்னும் அந்த இடத்துல வந்து சிகப்பு தண்டு கீரை இருக்குங்க, அதையும் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மயில்பிள்ளி கீரை இருக்குங்க, அதை பறிச்சுட்டு சிகப்பு தண்டு கீரை நாளைக்கு கூட பறிச்சிக்கலாங்க. மயில்பிள்ளி கீரை தான் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க செடி. அந்த கீரையை ஃபஸ்ட்டு பறித்து எடுத்துது. இங்கே மயில்பிள்ளி கீரை வந்துருக்கு பாருங்க, ஒரே செடி தாங்க எவ்வளோ தடியாக வந்துருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருங்க. அதனாலே இவ்வளோ நேரம் இது பறிக்காமலே விட்டு வச்சுருந்தேங்க. நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. பறிச்சுட்டு விட்டோம்னா திரும்ப துளிர் வருங்க. 2-3 வாட்டி அறுவடை பண்ணலாங்க இந்த கீரையை. இதில் இலையெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. தண்டுக்கிற ஒரு 2-3 வாட்டி கட் பண்ணிங்கன்னா கூட வரும். சிறுகீரை தான் ஒரே வாட்டி அறுவடை பண்ணுங்க. அரைக்கீரை கூட ஒரு 2-3 வாட்டி எடுக்கலாங்க. சிறுகீரை கூட நம்ம போட்டு எடுக்கிறோன்றப்போ ஒரு 2 வாட்டி அறுவடை பண்ணலாம் கட் பண்ணி விட்டோம்னா. அதுக்கப்புறம் வர்றது கீரை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வருங்க, மற்றபடி கீரை வராமலாம் போகாதுங்க. ரொம்ப ஈஸியாக வளர்த்து அறுவடை பண்ணி எடுக்கலாங்க கீரைலாம். நம்ம ஃபுல்லாக இவ்வளோ பெரிய தோட்டமெல்லாம் வச்சாதான் நம்மளால் ஆர்கானிக்காக சாப்பிட முடியும் அப்படின்லாம் எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லைங்க. ஒரு 2 தொட்டி சும்மா உடஞ்ச தொட்டி இருந்தால் போதுங்க. நம்ம எத்தனையோ பக்கெட்டுங்க உடஞ்சி போதுங்க, பிளாஸ்டிக்கில் ஏதாவது பொருளுங்க உடஞ்சி போகுது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சோம்னாலே நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு 2 தொட்டி வச்சு அதை பராமரித்தாலே போதுங்க. அதிகமாக கூட நம்ம வச்சு பராமரிக்க தேவையில்லைங்க. வாரத்தில் 2-3 நாள் நம்ம ஆர்கானிக்காக கீரை பறித்து சாப்பிட்டோம்னா போதும் இல்லைங்களா. காய்கறியெல்லாம் கடையில் வாங்கிட்டா கூட கீரைங்க மட்டுமாவது நம்ம பறித்து சாப்பிட்லாம். ஒரு 3 பேர் இருக்கோம் அப்படின்ற ஃபேமிலிக்கு ஒரு 2 தொட்டி 3 தொட்டி வச்சா போதுங்க. வாரத்தில் 2 நாள் தாராளமாக நீங்கள் கீரை பறிக்கலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பறிக்கிற இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மேலேருந்து பறித்து கீழே எடுத்தும் போகிறதுக்குள்ளவே வாடிடுங்க அப்படியே. ஆனால் அது வந்து கடையில் வாங்குற கீரை அப்படி வாடவே வாடாதுங்க. நீங்கள் இன்னைக்கு வாங்கி வச்சு நாளைக்கு வரல வெளியே வச்சு நின்றீங்கன்னா கூட அந்த கீரை அவ்வளோவா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மருந்தெல்லாம் தெளிக்கிறாங்க, அதனால தான் அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கீரையுடைய தன்மையே அதுதாங்க. செடியிலேருந்து பறிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே அப்படியே வாடிடுங்க. இப்போ நம்ம வளர்க்குற இந்த கீரையில் பாருங்கள், ஒரு பூச்சியாவது வந்திருக்குங்க. எப்படி ஓட்டை ஓட்டையாக போட்டு வச்சுருக்குது பாருங்கள் கீரையில், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓட்டை ஓட்டையாக இருக்குதுங்க. ஆனால் அவங்க கடையில் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூச்சி கூட இருக்காது. எதனாலனா அவங்க மருந்து தெளிக்கிறாங்க. நம்ம மருந்து தெளிக்காமல் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு சின்ன பூச்சியாவது வரும். இந்த கீரையில் கூட பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியங்க. நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கும் ஒரு திருப்தி இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆர்கானிக்காக செஞ்சு கொடுத்தோம். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாங்க. பெருசாக எதையும் சாதிக்க முடியலனா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்குங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், நம்ம வீட்டில் நம்மள ஆரோக்கியமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குங்க. ரொம்ப இதுக்கெல்லாம் நம்ம மெனக்கிடவே தேவையில்லைங்க. பெருசாக உரம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கணும் அப்படி கிடையாதுங்க. நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை தான் கொடுக்க போகிறோங்க. விதைங்க மட்டும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினது. கடையில் கீரையை காசு கொடுத்து வாங்குறோன்றப்போ ஒரு கட்டு 20 ரூபான்னு வாங்குறாங்க. அது ஒரு முறை தான் சமைக்கிறாங்க. இது நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு விதை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா ஒரு 10 வாட்டி கூட எடுக்கலாங்க. இதே அரைக்கீரைலாம் போட்டிங்கன்னா அந்த 10 ரூபாய் விதையே ஒரு 4 வாட்டி போட்டு எடுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா 4 வாட்டி அறுவடை பண்ணலாங்க. ஒரு கட்டு 20 ரூபாய்னா கூட அது எவ்வளோ காசும் நமக்கு மிச்சமாகுங்க. ஆர்கானிக்காக சாப்பிட்ட திருப்தியும் இருக்குங்க. தட்டு ஃபுல்லாகவே கீரை பறிச்சிருக்கும் பாருங்க. இப்போ போயிட்டு மிளகா பறிச்சிக்கலாம், கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம். இங்கே பச்சை மிளகா இருக்குங்க. பழைய செடி தாங்க, இன்னும் போட்டு இது விதை போட்டிருக்குங்க, முளைச்சி வந்திருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இது பழைய செடி தாங்க, கொஞ்சம் நிழலில் இருக்குது பாருங்கள். மேலே எல்லாமே பழமரம் இருக்குது, அது நிழலில் இருக்கிறதுனால நல்லா பெருசு பெருசாக மிளகா வந்திருக்கு பாருங்க. அதை வெயிலில் செவுத்து மேலே வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து சின்ன சின்னதாக இருக்குங்க. இதுக்கு போதுங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க.
இங்கே கருவேப்பிலை இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது பார்க்குறப்பே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பறிக்கவே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஒரு 4 கொத்து மட்டும்தான், டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து சமைச்சிக்கலாங்க. இது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் பறித்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே பறிச்சிருதுங்க. ஒரு 4 கொத்து பறித்து சமைச்சிருதுங்க. தட்டு ஃபுல்லாக கீரையும் பறிச்சு வச்சுங்க, மிளகாய் பறிச்சு வச்சு, கருவேப்பிலையும் பறிச்சு வச்சு. இந்த அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.